ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா இம்ப்ளான்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய கரு பதியறதுக்கான அறிகுறிகள் பற்றின வீடியோ தான். இந்த அறிகுறிகள் உங்களுடைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கட்டும், இல்லை குமட்டலாக இருக்கட்டும், இல்லை மார்னிங் சீக்னஸ்னால் இருக்கட்டும், இது மாதிரியான சிம்டம்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடியே இயர்லியாகவே, அதாவது உங்களுடைய ஓவலேஷனில் இருந்து ஒரு 1 வீக்லேயே இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் 100% ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு உறுதி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனும் நடந்திருக்கு உறுதி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்க அந்த ட்ரிக் மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்க இந்த 5 அறிகுறிகள் மூலமாகவும் உங்கள் கர்ப்பத்தை உறுதி பண்ணிக்கலாம். அந்த கர்ப்பத்தை உறுதி பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ளீடிங் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஓவலேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கருமுட்டையில் இருந்து ஒரு மெச்சூரிட்டியான எக் வந்து ரிலீஸ் ஆகும். அது ஃபிலோபியன் டியூப்பில் வெயிட் பண்ணும் ஸ்பெர்முக்காக. ஸ்பெர்மோட மீட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது உங்களுடைய கருவும் ஸ்பெர்மும் இணைஞ்சதுக்கு அப்புறம் செல் டிவிஷன் சொல்லக்கூடிய 2, 4, 6, 8ன்னு செல் பிரிதல் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறமா அதில் இருந்து சிலியான்னு சொல்லக்கூடிய மயிர் இலைகள்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மயிர் இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கருவை நகர்த்தி கொண்டு போயிட்டு வந்து அப்படியே உங்களுடைய எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து கருப்பதியத்தில் ஈடுபட வைக்கும். அப்படி கருப்பதியத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடியதான் இந்த ஸ்பாட்டிங். அதாவது ஒரு நார்மலாக ஒரு மரத்தில் துளையிட்டாலே சில மரங்களில் ரத்தம் வருது உண்டு. இல்லை நார்மலாக நம்ம கையில் சின்ன துளை போட்டாலே ரத்தம் வரும். நிறைய பேருக்கு வந்து ஓவலேஷன் டைம்லேயே ப்ளீடிங் இருக்கும். அதாவது உங்களுடைய கருமுட்டையில் இருந்து எக் ரிலீஸ் ஆகும்போதே ஓவலேஷன் ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன லைட் ப்ளீடிங் இருக்கும். இது வந்து உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து மாறும். ஒரு சில பேருக்கு உங்களுடைய கருமுட்டையிலே இருந்து எக் ரிலீஸ் ஆகும்போதே அந்த ப்ளீடிங் வந்து உங்களுடைய 14th டேவோ இல்லை 15th டேஸ்லேயோ இருக்கும். இது வந்து ஓவலேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் ஓவலேஷன் ஆன அந்த நாட்கள்ல இருந்து ஒரு வாரம் கழித்து, அதாவது மினிமம் ஒரு 6, 7 நாட்கள் கழித்து உங்களுடைய 22 நாள்லேயோ இல்லை 24வது நாள்லேயோ இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு ப்ளீடிங் வந்து இருக்கும். இதுதான் ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட்டிங் வந்து உங்களுக்கு 100% உறுதி பண்ணக்கூடியது ஒன்று. கர்ப்பத்தை உறுதி பண்ணக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். இந்த ஸ்பாட்டிங் வந்து ஹெவியாக இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எனக்கு 32 டேஸ் வந்து பீரியட் சைக்கிள். என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியில் பீரியட் வந்து 20வது நாளில் எனக்கு ஸ்பாட்டிங் இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லைட் ரெட் கலரில், அதாவது தண்ணியில் பிளட் கலந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அதாவது லைட் பிங்கிஷாக இருந்துச்சு. இது வந்து பேடில் படலை. கை வச்சு பார்த்தா 1 ஆர் 2 டாப்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் எனக்கு வரல. அந்த மந்த் நான் ப்ரெக்னென்சி 32 டேஸ்லேயே இயர்லியாகவே கார்ட் டெஸ்ட் பண்ணேன். 5 லைன் தான் காட்டுச்சு. 35 டேஸில் கார்ட் செக் பண்ணும்போது எனக்கு 2 லைன் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுது. இதுதான் மை எக்ஸ்பீரியன்ஸ். சரி, வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். உங்களுக்கு நார்மலாக கம்மியாக ப்ளீடிங் வந்து ஒரு இரு துளிகள் தான் இருக்கும். இதோட கலர் வச்சு தான் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து 20 டேஸ்லேயே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்துச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி கண்டிஷனை பொறுத்து வேறையாக இருக்கும். உங்களுக்கு லேட்டாக கூட இம்ப்ளான்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால பீரியட் லேட் அப்போ கூட இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரலாம். உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து உங்களுடைய மியூக்கஸோட, அதாவது வெள்ளைப்படுதலோட சேர்ந்து உங்களுக்கு வந்து பிங்கிஷாவோ இல்லை இளஞ்சிவப்பு கலர்லேயோ இல்லைனா பழைய பிளட் கலர்லேயோ அந்த மாதிரியோ, அதாவது டார்க் ரெட் இல்லைனா ப்ரௌன் இந்த மாதிரியான கலரில் தான் வரும். ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக வராது. உங்களுக்கு பீரியட் டைமில் வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ப்ளீடிங் கலரில் வரவே வராது. இந்த ப்ளீடிங் இது வந்து உங்களுக்கு 3 டேஸ் வரைக்கும் கூட வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக வராது. ஒரு நாள் இப்போ வருதுன்னா ஒரு 2, 3 சொட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நாளும் வருதுன்னா உங்களுக்கு ஒரு 2, 3 சொட்டு தான் இருக்கும். 3வது நாளும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பீரியட் மாதிரி ஹெவியாக ஃப்ளோவாக அந்த மாதிரி தொடர்ச்சியாக வராது. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் 100% ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த ப்ளீடிங்கை பார்க்குறீங்களோ அப்பத்துல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளால் தான் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் கூட இருக்கலாம். அதாவது எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்குது ஆனால் பீரியட் ஆகிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான்
இது வந்து மெயின் ரீசனா சொல்லலாம். இம்ப்ளான்டேஷன் உறுதி பண்ணக்கூடிய 2வது சிம்ப்டம்ஸ் வந்து கிராம்பிங்ஸ். உங்களுடைய அடிவயிற்று பகுதியில ஒரு லைட் பெயின் இருக்கும். அண்ட் அடிவயிற்று பகுதிக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய பேக் பெயினும் சேர்ந்து ஒரு மாரியான நமன்னு இருக்கிற மாரியான ஃபீல் இருக்கும். ரொம்ப ஹெவி பெயின் கிடையாது. லைட் பெயின் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தை போன்ற அமைப்புல உங்களுடைய கரு துளையிடும்போது, அதாவது துளையிட்டா தான் உங்களுடைய கரு வந்து கரு பதிதல்ல படுதுன்னு அர்த்தம். நார்மலா உங்களுடைய உடம்புல ஒரு துளை போட்டா எப்படி ரத்தம் வருதோ, ஒரு மரத்துல துளை போட்டா எப்படி ரத்தமோ, நீரோ ஏதோ ஒண்ணு வெளிய வருதோ, அதே மாரி நம்மளுடைய உடம்புலயும் அந்த மாரி வரும். இதுதான் உங்களுக்கு ஸ்பாட்டிங்கா வருது. அதே மாரி அது வரும்போது வலி உங்களுக்கு இருக்கும். அதனால ஏற்படக்கூடியது தான் இந்த கிராம்பிங்ஸ். நான் சொல்லக்கூடிய இது எல்லாமே உங்களுடைய பீரியட்ஸ்க்கு 1 வீக்க்கு முன்னாடி தான் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பிரெஸ்ட் எங்கேஜ்டு. அதாவது உங்களுடைய பிரெஸ்ட் பகுதி நார்மலா இருக்கிறத விட ரொம்ப ஹெவியா இருக்கிறது மாரி இருக்கும். இது ஏன் வருதுன்னா, உங்களுடைய கரு பதிதல்ல ஈடுபடும்போது அது ஆல்ரெடி ஃபெர்டிலைசேஷன் ஆகிடுச்சு. ஃபெர்டிலைசேஷன் ஆகும்போது உங்களுடைய பிரெக்னன்சி ஹார்மோன் உங்களுடைய உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். பீட்டா எஸ்ஹெச்ஏ லெவல் அதிகமாகும். அதே மாரி புரொஜெஸ்டரான் அளவும் அதிகமாகும். அந்த மாரி நிலைமையில உங்களுடைய பிரெஸ்ட்ல தான் சேஞ்சஸ் ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு அந்த மாரியான சிம்ப்டம்ஸ் ஏற்படுது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரெஸ்ட் டெண்டர்னஸா இருக்கும். இல்லைனா எங்கேஜ்டா இருக்கும். அதாவது கொஞ்சம் வீக்கமாவோ இல்லை ஹெவியாகவோ இருக்குமே தவிர பெயின் இருக்காது. ஆரம்ப கட்டத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிடுச்சுன்னா பெயின் ஃபஸ்ட்டு வரவே வராது. உங்களுக்கு ஹெவியாவோ இல்லை ரொம்ப வீக்கமாகவே இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய பிரெஸ்ட் சேஞ்சஸ்க்கான காரணம். இதுதான் உங்களுடைய இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ். அடுத்தது பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது. ஆஃப்டர் ஓவலேஷன் நிறைய பேர் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சில பேருக்கு உங்களுடைய ஓவலேஷனில் இருந்து ஃபீவர் வரக்கூடிய அளவுக்கு கூட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அந்த டெம்பரேச்சரை ஃபீவர்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசனோ இல்லை ஊசியோ போடும்போது கரு கலையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறத வைத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இது இம்ப்ளான்டேஷனுக்கான ஒரு சைனாக இருக்கலாம். அடுத்தது வந்து பிளாட்டிங்னா உங்களுடைய வயிற்று பகுதி உப்பசமாக இருக்கிறது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய வயிறு உப்பசமாக இருக்கும். இது எல்லாருமே நோட் பண்ணி பாருங்கள். இது 100% உங்கள் கர்ப்பத்தை உறுதி பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். உங்களுடைய வயிறு உப்பசமாக நல்லாவே இருக்கும். கரெக்டாக உங்களுடைய பீரியட் டைமில் கூட நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான பீரியட் டைம் வரைக்குமே உங்களுடைய வயிறு உப்பசம் தொடர்ச்சியாக இருக்கும். அதுவே பீரியட் ஆக போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த 1 or 2 days முன்னாடியே இல்லை பீரியட் ஆகிற அன்னைக்கோ திடீர்னு உங்கள் வயிறு எம்ப்டியாக அவ்வளோ நாள் பெருசாக தெரிஞ்ச வயிறு திடீர்னு சேஞ்சஸாக தெரியும். எதுவுமே இல்லாத மாதிரியும் உங்களுக்கு தெரியும். ஏதோ வயிறில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பிளாட்டிங். இந்த 5 சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நான் சொன்ன அந்த டிப் வந்து கடைசியாக நான் சொன்னது இம்ப்ளான்டேஷனை 100% உறுதி பண்ணக்கூடியது. உங்களுடைய ஓவலேஷன் அப்போ நார்மலாக டெம்பரேச்சர் ஹைச்சாக இருக்கும். திரும்பி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுன்னா 1 வீக் கழித்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே நோட் பண்ணிட்டு வரணும். ஓவலேஷன் அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது ஒரு நாள் குறைஞ்சு திரும்பவும் ஹைட் ஆகும். இது வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுடைய இம்ப்ளான்டேஷனை 100% உறுதி பண்ணக்கூடியதான சிம்டம்ஸ்னு சொல்லலாம். இந்த இம்ப்ளான்டேஷன் ஒவ்வொருத்தர் பாடி கண்டிஷனை பொறுத்து 6 நாளில் இருந்து 12 நாட்கள் வரை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 2 நாளில் நடக்கும். சில பேருக்கு அவங்க பீரியட்ஸ் நடக்கிறப்போ நடக்கும். 28 நாளில் நடக்கும். ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த 28 நாளில் இல்லைனா 35 நாளில் இல்லை 38 நாட்களில் உங்களுடைய ஓவலேஷன் எப்போ நடக்குதோ உங்களுடைய எக் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்டேஷன் மாறி நடக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.